பட்டர் கார்லிக் போட்டு முட்டை வச்சு நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். வாங்க, இது நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம வந்து இப்போ இது பண்ணுறதுக்கு வந்து 4 முட்டை எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு பவுலில் வந்து நம்ம இதை வந்து இது பண்ணி உடச்சி போட்டுக்கிடுவோம். 4 முட்டையை நம்ம வந்து கட் பண்ணி உடச்சி இதில் நம்ம 4 போட்டுக்கிடுவோம். இது நல்லா கலக்கி இதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிடுவோம். வேணுங்கிற அளவுக்கு சால்ட்டு போட்டதுக்கப்புறம் அந்த இதில் வந்து நம்ம சில்லி கிரேப்ஸ், நம்ம சில்லி வந்து 2-3 உடச்சி வச்சுருக்கிறத அந்த இதை போட்டுக்கிறோம். இதில் மிளகு ஜீரக பொடி அது 1 ஸ்பூன். இது வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். உப்பு முதல் அடியில் போய் உட்காந்துருக்கோம். நல்லா அடித்து கலந்துக்கோங்க. கடைசியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம். அவ்வளோதான். நம்ம அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்குவோம். இதுக்கு வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிடுவோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த மெல்ட்டான இதில் வந்து நம்ம முட்டை கலக்கி வச்சுருக்கோம்ல, இந்த முட்டையை அதில் ஊற்றிடுவோம். ரொம்ப அடுப்பு வந்து ரொம்ப வேகமாக வைக்காமல் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறோம், இல்லாட்டினா கருகிடும். நம்ம லேசாக இது பண்ணி விடுவோம். ஏன்னா முட்டை நிறையா இருக்குதுல்ல, அதனால் நல்லா கீழே வர மாதிரி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் இருக்கும் போது ரொம்ப சின்னதாக உடஞ்சிடாமல் மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். கொஞ்சம் கருகிராமல் இருக்கவும் பார்த்துக்கிறோம். அவ்வளோதான். இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த முட்டை ஃபுல்லாக நல்லா வெந்துருக்கும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை வந்து நம்மளுக்கு ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடாமல் கொஞ்சம் சின்னதாக உடச்சி விடுங்க. ரொம்ப குட்டியாக ரொம்ப இது பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் இது பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த இந்த இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். நம்ம டயட்டில் இருக்கிறவங்க இந்த பட்டர் போடாமல் தேங்காய் எண்ணெய் இல்லை ஏதாவது ஆயில் போட்டு இதை பண்ணிக்க. இதை வச்சு சாப்பிட்டோம்னா காலை சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் பட்டர் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டயட் உள்ளவும் சாப்பிட முடியாது. டயட்டில் வேணும்னா கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறலாம். இவ்வளோதான். இந்த ஆம்லேட் வந்து இந்த மாதிரி ஆம்லேட் போடுற மாதிரி தான். நம்ம வெங்காயம் சேர்க்காம நம்ம இது பண்ணுறதுக்கு பட்டர் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். பட்டர் கார்லி முட்டை பொரியலுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா பட்டர் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பட்டர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ வந்து கார்லிக் வந்து பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து நான் 3 இது கார்லிக் வந்து வெள்ளைப்பூண்டு வந்து நல்லா இது பண்ணி வச்சுருக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அரைக்கலாம் வேண்டாம், கட் பண்ணிடுங்க. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகின உடனே இதில் வந்து நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூனுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணியில் கலக்கி அதோடு சேர்த்துக்குருவோம். இப்போ நல்லா இதாகிடுச்சு பாருங்க. இந்த இதில் நம்ம எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ மிளகாய் பொடிச்சு வச்சதை அதில் போட்டுக்கிடுவோம். இதில் வந்து மிளகு பொடி மறுபடியும் திருப்பி ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். இது கொஞ்சம் நல்லா இதாகிக்கிறட்டும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இப்போது இது கொஞ்சம் இதான லேசாக அது போட்டால் போதும், எண்ணெயில் வதங்கினா போதும் ரெண்டுமே. இதில் இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி கொடுக்கும்போது அந்த இதில் போட்டு ஊற்றிடுவோம். இப்போ பாருங்க உடனே வந்து நம்மளுக்கு இதாயிரும். இந்த இதில் நம்ம முட்டை இது பண்ணி வச்சுருக்கோம்ல, பொரிச்சு வச்சுருக்க முட்டையை வந்து நம்ம இதில் போட்டுற வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து எக்கு வச்சு பட்டர் கார்லி எக் பண்ணியாச்சு. இதை நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து வெஜிடபிள்ஸ் எதுனாச்சும் மேலாப்பில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டயட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ, பாய்.